மேக்ஸ் நியூஸ் சிலபஸான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் இருந்தும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருந்தும் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். அந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ அந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர்ஸ் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். பிஜிடிஆர்பி, ஸ்லெட்டு, காலேஜ் டிஆர்பி இது ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாரும் ரெகுலராக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணால் போதும், நிச்சயமாக நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இப்போது நான் கேட்டேன் இல்லையா கொஷின், அது ஒரு தனி வீடியோ. அந்த கொஷினுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, சரியாக சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இப்போது அந்த கொஷினுக்குலாம் ஆன்சர் கொடுத்துட்றேன். A random sample is a sample selected in such a way that every item in the population has an equal chance of being included. இது யார் சொன்னது அப்படின்னா ஹெர்பர். கால் பியர்சன் யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபிஷர் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ ஹெர்பர் அப்படின்றவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு, அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது, இன் simple random sampling from a population of n units, capital N யூஸ் பண்ணியிருக்காங்க, கவனிங்க. In simple random sampling from a population of capital N units, the probability of drawing any unit at the first draw is 1 by n. Any unit, the probability of drawing any unit at the first draw is 1 by n. Okay, the probability of drawing any unit at the first draw is 1 by n. Repeated கேட்ட question இது. Type 1 error is reject H0 when it is true. இதான் type 1 error. பல வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, இதை பிஜிடிஆர்பியில் வந்திருக்கு. டைப் 1 எரர்னா ரிஜெக்ட் H0 when it is true. டைப் 2 எரர்னா என்ன, கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். The standard error of sample mean is, இந்த நாளில் இது standard error of sample mean is option C, sigma by root n. இதை வச்சு ப்ராப்ளம் இருக்குது, போட்டிருக்கேன், வீடியோ இருக்குது, பிளேலிஸ்டில் இருக்குது, போய் பாருங்கள். அடுத்தது, the transportation problem is said to be unbalanced. இப்போ டோட்டல் சப்ளையும் டோட்டல் டிமாண்டும் நாட் ஈக்குவலாக இருந்தால் அதை நம்ம அன்பேலன்ஸ்னு சொல்லுவோம். ஈக்குவலாக இருந்தால் பேலன்ஸ்னு சொல்லுவோம். பல தடவை ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் இது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் அந்த டோட்டல் சப்ளை டோட்டல் டிமாண்ட் ஈக்குவலாக இருந்தால் பேலன்ஸ்டு, நாட் ஈக்குவலாக இருந்தால் அன்பேலன்ஸ்டு. அடுத்தது பாருங்கள், இன் எ நான் டீஜெனரேட் சொல்யூஷன் நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு m plus n minus 1. இத்தனை அலோகேஷன்ஸ் நம்ம நான் டீஜெனரேட் சொல்யூஷனுக்கு நம்ம அலோகேட் பண்ணுவோம். அடுத்தது, the penalty in warm represents difference between the first, நம்ம பெனால்ட்டி கால்குலேட் பண்ணுவோம் வார்ம் மெத்தடில், அதாவது வெர்ஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். இந்த மெத்தடில் பெனால்ட்டி கால்குலேட் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம், ஸ்மாலஸ்ட் 2 காஸ் ரோலையோ காலம்லையோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்மாலஸ்ட்டாக இருக்கிற 2 காஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் இல்லையா. பெனால்ட்டி இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் வார்ம் மெத்தடில். அது எடுத்துக்கிறதும் ஸ்மாலஸ்ட் 2 காஸ்ட், கம்மியாக இருக்கிற 2 காஸ்ட் எடுத்துக்கிட்டு நம்ம பெனால்ட்டி கால்குலேட் பண்ணுவோம். சொல்யூஷன் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் யூஸிங் டேஷ் மெத்தட் இஸ் நியரர் டு அன் ஆப்டிமல் சொல்யூஷன். இந்த வார்ம் மெத்தட் தான் நியர் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே, in an assignment problem, the value of decision variable xij is, decision variable xij என்ன எந்தெந்த வேல்யூஸ் எடுக்கும், 1 or 0. அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் இந்த டெசிஷன் வேரியபிள் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ எது, 1 அல்லது 0. அடுத்தது, if number of sources is not equal to number of destinations, the assignment problem is called a unbalanced. Okay, number of sources is not equal to number of destinations. அப்படி இருக்கிற அந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம் நம்ம என்ன சொல்லுவோம், அன்பேலன்ஸ்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இவ்வளோ தான் நான் கொடுத்த கொஷின்ஸு. இதுக்கு ஆன்சரும் கொடுத்துட்டேன். இப்போது இந்த மாதிரி ஷீட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சொல்யூஷன் சொன்ன நிறைய ஷீட்ஸ் இருக்குது. இதோடு சேர்த்து ஒரு 11 ஷீட்டுங்க. இந்த 11 ஷீட்டும் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நிறைய பேர், அவங்களுக்குலாம் அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க இந்த நம்பர் 877
808454 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாகவும் தட்டி விடுவாங்க, இல்லை இதே மாதிரி மார்க் பண்ணி போஸ்ட்லேயும் அனுப்பிவிடுவாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துக்கிட்டே வாங்க. வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்குறது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷனாக. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.